அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருச்சியில இருக்கிற மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருச்சினா அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடியது மலைக்கோட்டை தான். திருச்சி தமிழ்நாட்டுடைய சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு. 273 அடி உயரம் கொண்ட இந்த மலை 3400 மில்லியன் ஆண்டு பழமையானது. இந்த மலையை சுத்தி தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. நடுவுல மலையும் சுற்றி கோட்டையும் இருப்பதனால இத மலைக்கோட்டைன்னு அழைக்கிறாங்க. இந்த மலைக்கோட்டை திருச்சியின் அடையாள சின்னமாக இருக்கு. திருச்சியில எங்க இருந்து பார்த்தாலும் இந்த மலைக்கோட்டை தெரியும். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் மலைக்கோட்டை இருக்கு. மாணிக்க விநாயகருடைய கோயில். அவரை முதல்ல வணங்கிட்டு மேல போய் உச்சி பிள்ளையார தரிசிக்கலாம் வாங்க. இது கோயிலுக்கு சொந்தமான யானை. இந்த மலையை பார்த்தீங்கன்னா ராமாயணத்துடன் தொடர்புடையது. கீழே இருந்து கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இத யானை பாதைன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரம் லெப்ட் சைட்ல வந்தோம்னா ஒரு குடவரை கோயில் இருக்கு. வாங்க பார்த்துட்டு வரலாம். இங்க ஒரு போர்டு இருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னா தொல்லியல் துறையிலிருந்து வச்சிருக்காங்க. கீழ் குடவரை கோயில். இதுக்கு குடைத்தளி குடவரை கோயில்னு பேர் வச்சிருக்காங்க. இது 8ஆம் நூற்றாண்டுல முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்ததுன்னு இருக்கு. ஆனா வெளியில வச்சிருக்க போர்டுல பல்லவர் குடவரை கோயில்னு இருக்கு. இதுல எது உண்மைன்னு தெரியல. ஒரு பெரிய மலையை குடைந்து செவ்வக வடிவில் இந்த குடவரை கோயிலை வெட்டியிருக்காங்க. குடவரைக்கு முன்னாடி 6 தூண்களும் குடவரை கோயிலை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த தூண்களுக்கு மேல பாத்தீங்கன்னா பூத கணங்களுடைய சிற்பங்களும் இருக்கு. இந்த பூத கணங்கள் கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சேவை செய்யக்கூடியது. மலையை குடைந்து செதுக்கிருக்கிறதுனாலதான் இத குடவரை கோயில்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களும் கோயிலும் இதே மலையை குடைந்துதான் செதுக்கியிருக்காங்க. இந்த குடவரை கோயிலை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மலையை குடைந்து எப்படி செதுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இங்க 2 கோயில் இருக்கு. அதுல ஒண்ணுலதான் இந்த விஷ்ணுடைய சிற்பம் இருக்கு. குடைவரை உடைய பின் சுவர்ல பாத்தீங்கன்னா விநாயகர், இது முருகன், இது பிரம்மா, சூரியன், துர்க்கை. இந்த துர்க்கை உடைய கால் பக்கத்துல இந்த சிலையை பாருங்க. ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில அவள் தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு அவளே தன் தலையை அறுக்கிற மாதிரி இந்த சிற்பம் இருக்கு. இது மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய சன்னதி. 100 கால் மண்டபம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு எதிரில் இருக்கு. இந்த மலைக்கோட்டையுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தான் முதல்ல குடவரை கோயிலை கட்டியிருக்காங்க. பல்லவர்கிட்ட இருந்து பாண்டியர்கள் இதை கைப்பற்றிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டுல சோழர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் தான் இங்க இருக்கக்கூடிய கோயில்களை கட்டியிருக்காங்க. சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு விஜயநகர பேரரசு கிட்ட வந்தது. 16ஆம் நூற்றாண்டுல மதுரை நாயக்கர் கிட்ட வந்ததுக்கு பிறகு இங்க இருந்த கோயில்களை விரிவுபடுத்தி அதன் பிறகு இங்க அரண்மனை, கோட்டை சுவர், தெப்பக்குளம் எல்லாமே நாயக்கர் காலத்துல கட்டியது. திருச்சி நாயக்கர்களுடைய தலைநகரம் ஆனது. அதன் பிறகு டெல்லி சுல்தான்களிடம் வந்தது. கர்நாடக போருக்கு பிறகு ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டு இந்த கோட்டையை கைப்பற்றினார்கள். இதுவே ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியா முழுவதும் ஆட்சி செய்ய காரணமாயிட்டு.
மொத்தம் 417 படி ஏறினா தான் உச்சி பிள்ளையார நம்ம பார்க்க முடியும். இங்க உள்ள சிவபெருமான ஏன் தாய்மானவர்னு அழைக்கிறாங்கன்னா, திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ரத்னாவதின்னு ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதுனால தன் தாயிடம் சொல்லியும் தாயால் வர முடியல. காவேரியில வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருந்ததுனால அந்த தாயால் காவேரி ஆற்றை கடந்து போக முடியல. பிரசவ வலியில் துடித்து கொண்டிருந்த அந்த பெண் சிவபெருமானை வேண்டினாள். சிவபெருமான் அவளுடைய தாய் வடிவில் வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து கூடவே இருந்து கவனித்து கொண்டார். சில நாளுக்கு அப்புறம் காவேரியில வெள்ளம் குறைந்தவுடன் மகளை பார்க்க தாய் வந்ததும் தன்னை போல இன்னொரு பெண் இருப்பதை பார்த்து யாருமா நீ என கேட்டதும் தாய் வடிவில் இருந்த சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதனால்தான் இங்குள்ள சிவபெருமானுக்கு தாய்மானவர்னு அழைக்கிறாங்க. இது தாய்மானவர் சன்னதிக்கு போகக்கூடிய வழி. இங்க தாய்மானவர் மேற்கு திசையை பார்த்து இருக்காரு. அம்மன் மட்டுவார் குழலி தனி சன்னதியில காட்சி தராங்க. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில தான் இந்த குடவரை கோயில் இருக்கு. இது பல்லவர் கால குடவரை கோயில். ஒரு செங்குத்தான மலையை குடைந்து செவ்வக வடிவில் வெட்டப்பட்டிருக்கு. இங்கேயும் ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க. மேல் குடவரை கோயில். இந்த குடவரையுடைய பெயர் என்னன்னா லலிதாங்குர பல்லவனேஸ்வர கிருகம். இது முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தை சேர்ந்தது. 6ஆம் நூற்றாண்டுல முதலாம் மகேந்திரவர்மனால் வெட்டப்பட்ட குடவரை கோயில். கங்காதரர் தோட்டத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் சிற்பந்தான் இது. இதுக்கு உள்ள ஒரு கோயிலும் இருக்கு. பின்புற சுவர்ல பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு இருக்கு. உள்ள போக முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உச்சி பிள்ளையாருடைய வரலாறை பாத்தீங்கன்னா ராவணனுடைய தம்பி விபீஷணர் அயோத்தியில ராமருடைய பட்டாபிஷேகத்துல கலந்து கொண்டு அங்கிருந்து வரும்போது ரங்கநாதருடைய சிலையை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு சென்று கொண்டிருந்த போது வரும் வழியில காவேரியில குளித்து விட்டு போலாம்னு நினைத்து அங்க நின்று கொண்டிருந்த சிறுவனிடம் சிலையை கையில வச்சுக்கான்னு சொல்லிவிட்டு விபீஷணர் குளிக்க போயிட்டார். சிலையை கீழே வச்சுக்கிட்டு அந்த சிறுவன் பக்கத்துல இருந்த மலைக்குன்றின் மீது ஏறி அமர்ந்து விட்டான். குளித்து முடித்துவிட்டு வந்து பார்த்தா சிலை மட்டும் கீழே இருக்கு. சிறுவனை காணவில்லை என்று மலைத்து போய் நின்றார். கீழே இருந்த சிலையை அசைக்கவோ எடுக்கவோ முடியல. விபீஷணர் அந்த சிலையை அங்கேயே வைத்துவிட்டு இலங்கைக்கு சென்று விட்டார். விநாயகர் உடைய அருளால் ரங்கநாதர் சிலையை அங்கேயே வைக்கப்பட்டது. சிலை வைக்கப்பட்ட இடம்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். நின்று கொண்டிருந்த சிறுவன்தான் உச்சி பிள்ளையார். உச்சி பிள்ளையார தரிசனம் செய்துட்டு சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா டோட்டல் திருச்சியுடைய வியூவை ஃபுல்லா பார்க்கலாம். இது தாய்மானவருடைய சன்னதி. கொஞ்சம் அருகில இந்த கோயிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம். எப்படி மலைக்கு மேல கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. நாயக்கருடைய ஆட்சி காலத்துல கட்டியிருக்காங்க.
இங்க இருந்து சன் செட் ஆகிறத பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே நேச்சரா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுத்ததுதான் இது. அதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுடைய கோபுரம். காவேரி ஆறு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருவானைக்கோயிலுடைய கோபுரம். இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே சுத்தி பார்த்தோம்னா டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது.